கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஐயோ என் வாழ்க்கை அலங்கோலமாகிவிட்டதே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் ஏன்? என் சந்தோஷம் தொலைந்து போய்விட்டதே, நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, என்னை நம்ப வேண்டியவர்கள் நம்பாமல் போய்விட்டார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? என் மேல் பாசம் வைத்தவர்கள் இன்றைக்கு என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்களே, எனக்காக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்தேன், ஆனால் இன்றைக்கு என் சார்பில் நிற்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே, இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. ஏனென்றால் உனக்காக எப்பொழுதும் ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க, உனக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள, அலங்கோலமான உன்னுடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்ற உனக்காகவும் எனக்காகவும் ஒரு உன்னத தேவன் இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் விழுந்து போகும்போது, நாம் சோர்ந்து போகும்போது, நம்பிக்கையற்று இருக்கும் போது நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடுகிறோம். எனக்காக யாரும் இல்லையே, இனி நான் இருந்து என்ன பயன் என்று கூட நாம் யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு மறுபடியுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், உங்கள் நினைவாகவே ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை இதுவரை உங்களை நினைத்திருந்தவர்கள் இன்றைக்கு உங்களை நினைக்காமல் போயிருக்கலாம். அது உங்களுடைய தாயாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாய் இருக்கலாம், நீங்கள் மிகவும் நேசித்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் மாறாமல் உங்களை நேசிக்க, உங்கள் நினைவாகவே இருக்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஒரு உன்னத தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக அவமானப்பட்டு தானே நின்று கொண்டிருக்கிறேன், அலங்கோலமாய் தானே நின்று கொண்டிருக்கிறேன், எத்தனையோ கேள்விகள் என்னை நோக்கி வருகிறதே, அதற்கு பதில் சொல்வதற்கு கூட எனக்கு பலன் இல்லையே, இப்படிப்பட்ட நிலையில் என் வாழ்க்கை மாறுமா அல்லது என்னுடைய வாழ்க்கை இப்படியே தொடருமா என்று பல கேள்விகளோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லவிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனமும் 4 வசனமும், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது. உங்களுடைய அவமானம் மாறி நீங்கள் அடையாளமாய் மாறப்போகிறீர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் இவ்வளவு விழுந்து போனதற்கு பின்பும், இவ்வளவு தவறு செய்த பின்பும், இவ்வளவு அவருக்கு துரோகம் செய்த பின்பும் கூட அவர் உங்கள் மேலும் என் மேலும் பிரியமாய் இருக்கிறாராம். எனக்கு பிரியமான தேவஜனமே, மனுஷர்கள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். ஏன்? அநேக இடத்தில் மனுஷர்களால் நீங்கள் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அநேக நேரத்தில் நாம் இருக்க வேண்டிய இடம் தெரியாமல் இருப்பதுதான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கிறது. நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அங்கே உங்களுக்கு மதிப்பு அதிகம். ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்த அவர்களுக்காக என்னத்தான் ஓடி ஓடி செய்தாலும் அதை பொருட்டாய் எண்ணவே மாட்டார்கள். ஆனால் அதுவே நீ ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் இருந்து பார், அதற்கான பலன் அதிகமாயிருக்கும். இங்கே அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாயா? ஒருவேளை இந்த மனுஷர்களுடைய பார்வைக்கு நீ அலங்கோலமாய் இருக்கலாம், மிதிக்கப்படுகிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை அலங்காரமாய்த்தான் பார்க்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ மனுஷருடைய கால்களின் கீழ் மிதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார். அப்பொழுது பார்க்கிற என் தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ மனுஷர்களால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் உன்னை என் கையிலே அலங்காரமாய்த்தான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பிரியமற்றிருக்கிறவர்களை பிரியப்படுத்த எவ்வளவு காரியம் செய்கிறோம், ஆனால் நம்மேல் பிரியமாயிருக்கிற அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டோமே. இன்றைக்கு அந்த நிலை
நிலைமையை மாற்றி மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீர்தான், எல்லா சூழ்நிலையிலும் என்னை வெறுக்காமல், என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் இருந்தவர் நீதான், நான் வாழ்க்கைப்பட போகிறேன், அதற்காக நன்றி என்று அவரை பிரியப்படுத்த இனி முயற்சி செய்யுங்கள். அவருடைய கையுக்குள் எப்பொழுதும் இருக்க உங்களை காத்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.